அவர் எனக்கே திடுக்கிடும், நானே ஆச்சரியப்படும் ஒரு நோயாளியாக அவரை நான் பார்த்தேன். அவர் நல்ல கவிதை வளமுள்ளவர், தலைமை ஆசிரியர், தமிழ் அதிக ஈடுபாடு, தலைமை ஆசிரியர். அப்பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணினா சூப்பர் என்று அருமையாக நடக்கிறேன், நன்றாக இருக்கிறேன் என்று இப்போ அவர்களுக்கு பண்ணி 3வது வாரம் 2வது வாரம் முடிந்து 17 நாள் 18 நாட்கள் தான் ஆகிவிட்டது. தையல் பிரித்து விட்டு ஆகிவிட்டது. 2 கால்களும் ஒரே நேரத்தில் ரோபோட்டிக் முறையில் உயர்தரமாக செய்யப்பட்டது. நான் அறுவை சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலி கம்மியாக இருந்தது. இப்போ 14 நாளில் வலி சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு. இப்போ அவர்கள் அழகாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதை பதிவிட தான் இந்த காணொளி மெயினாக. அவர்கள் வலி குறைந்துன்னு சந்தோஷத்தை விட அதிலும் ஒரு கவிதை எழுதி எனக்கு அந்த கவிதையை பரிசாக்கினார். அந்த பரிசு எனக்கு உள்ளபடியே அவர்கள் பெரும் தொகைகளை விட, பணங்களை விட, நல்ல மனங்களை விட அவர்கள் மனதார எழுதுகிற கவிதை. விலை கொடுத்த வினை, விலை கொடுத்து மூட்டு மாற்று சிகிச்சை செய்தார்கள். அதனால் ஒரு வினையை பெற்றார்கள். என்ன வினையை? வலி. அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வலி இருக்கும்ல, அதைத்தான் அவர்கள் வினை என்று சொல்கிறார்கள். வீதியில் மீட்டுதே வீணை. அப்படி என்றால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஒரு சில வலி லைட்டாக இருக்கும். அந்த வலியோடு வீதிகளில் வாக்கரில் நடந்து கொண்டிருக்கு. சின்ன வாக்கிங் போகிறாங்க, ஏன்னா வெயிட்டும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வலி நல்லா இருக்குது, அதனால் பெயின் கம்மியானதுனால நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விலை கொடுத்த வினை மூட்டு மாற்று சிகிச்சை. வீதியில் மீட்டுதே வீணை. வீதியில் போய் வீணை மாதிரி அந்த எப்படி ஒளி வருமோ அதுபோல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். காண்போர்கள் விழிக்கட்டும், பார்ப்பவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம முழங்காலோட நொண்டி நடந்துட்டு இருந்துச்சே, இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சே, ஆச்சரியமாக இருக்குது. என்ன 15 நாள் தான் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இப்படி நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு காண்போர் கண்கள், பார்க்குறவங்க வீதியில் பார்க்குறவங்க கண்கள்லாம் விழிக்கட்டும். எப்படி விழிக்கட்டும்னு சொல்கிறாங்கன்னா, விழிப்பது மட்டுமல்ல, புதுசாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை கண்ட என் உள்ளம் கழிக்கட்டும். பண்ணி பாருங்கள், நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எப்படி நடக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கண்ட என் மனம் என் உள்ளம் கழிக்கட்டும். என்னை எள்ளி நகையாடியவர்கள், நீ பண்ணினா ஆப்ரேஷன் பண்ணால் நடக்கவே முடியாமல் போயிடும், பண்ணவே பண்ணிடாத, இந்த மூட்டு ஆப்ரேஷன், முட்டியில் ஊசி போடாத, முட்டி ஆப்ரேஷன் பண்ணாத அப்படின்னு மற்றவங்க தவறாக சித்தரித்து தவறான இந்த மூட்டு சிகிச்சையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க, எள்ளி நகையாடி, என்னை எள்ளி நகையாடியவர்கள் துள்ளி துள்ளி ஓடுகிறாளே என அவர்கள் அப்படியே திகைத்து போகிறார்கள். எள்ளி நகையாடியவர்கள் இப்போ திகைத்து போகிறார்கள் அப்படின்னு அழகாக நேற்று இரவு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கிறார்.